சகோதர சகோதரிகளே, மாம்பழ சீசன் தற்போது தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் அனைவரும் மாம்பழங்களை வாங்கும் போது கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் மாம்பழங்களை பழுக்க வைக்க இரசாயனங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இயற்கையாக கிடைக்கும் மாம்பழங்களில் சத்துகள் அதிகம் கிடைக்கிறது. அதே சமயம் இரசாயனங்கள் கொண்டு பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்களை உண்ணும் போது அப்பழங்கள் நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆகவே மாம்பழங்களை வாங்கும் போது அதிக கவனம் தேவை என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நாமே நமது குழந்தைகளுக்கு விஷம் ஊட்டும் கொடியவர்களை தடுக்கவில்லை என்றால் வேறு யார் தடுப்பார்கள். இன்று சந்தையில் விற்கப்படும் மாம்பழங்களை பார்க்கும் போது எனக்கு கோபம் வருகிறது. வியாபாரிகளின் பணத்தாசைக்காக நம்முடைய குழந்தைகளுக்கு கார்பைடு விஷம் ஊட்டப்படுகிறது. செயற்கையாக பழுக்க வைக்கும் இந்த கொடிய ரசாயனம் நம்முடைய உடலை மெல்ல மெல்ல அழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன மாம்பழத்துக்காக குழந்தைகள் தலைவலியால் துடிக்கிறார்கள். வயிறு எரிந்து வாந்தி எடுக்கிறார்கள். நாளை சிறுநீரகம் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் புற்றுநோய் வரைக்கும் அபாயம். இது வெறும் பழம் இல்லை. இது நம்முடைய தலைமுறையை அழிக்கும் மெதுவான கொலை. நாம் இன்னும் மௌனமாய் இருப்பது. இந்த லாபத்துக்காக உயிர்களை பலி கொடுக்கும் கும்பலை இனியும் அனுமதிப்பதா? வீட்டுக்கு நீங்கள் சுவை மிகுந்த மாம்பழங்களை வாங்கி வந்தால் சிறிது நேரத்திற்கு அப்பழங்களை தண்ணீரில் போட்டு வையுங்கள். இரசாயனம் கலந்த மாம்பழங்கள் தண்ணீரில் மிதக்கும். இரசாயனம் கலக்காத மாம்பழங்கள் தண்ணீரில் மூழ்கி விடும். இந்த எளிய செய்முறையை கொண்டும் கண்டுபிடிக்கலாம். நாம் வாங்கிய மாம்பழங்கள் தண்ணீரில் மிதந்தால் உடனடியாக உணவு பாதுகாப்பு துறை தொலைபேசி 9444042232 அலுவலர்களுக்கு தகவல் கொடுங்கள். இவன் அகில பாரதிய கிராஹக் பஞ்சாயத்து பதிவு செய்யப்பட்ட நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம், தூத்துக்குடி மாவட்டம்.